எம்பெருமா முருக பெருமானுக்காக என் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கேன். என் தங்கச்சி கல்யாணம் ஒத்த காலிலே நிக்கிறேன். புகழோடு வாழ்க. நீண்ட அது இப்ப நீள்றதெல்லாம் கிடையாது சாமி. அது நீண்டு 1.5 மாசம் ஆகுது. நானும் எத்தனையோ போட்டுட்டேன். கவேட்ரா, சுவேட்ரா, முஸ்லீரா, மேன் பவர், கிப்டோ, பயில், லைட்ரோ, கெயின், மேன் பவர் 50, மேன் பவர் 100 எல்லாம் போட்டுட்டேன். சூப்பர் மச்சான். அது நீள்றதே கிடையாது. அந்த மாத்திரை உனக்கு கொடுத்தனே வேலை செய்தாரா? இருந்து வாங்கலையா? எந்திரி செந்தமிழிலே சொன்னாத்தான் தாங்களுக்கு புரியுமோ? செந்தமிழிலே செப்பினாத்தான் புரியுமோ? எங்கம்மா சப்புனாலும் ஒண்ணு இல்லை எந்திரிக்கிறேன். நானு எத்தனையோ சாமி புகழோடு வாழ்க. நான் குறிய நாட்டுக்குள்ள பார்த்திருக்கேன் சாமி. நீண்ட ஆயுளோடு வாழ்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் நமஸ்காரம் பண்ண விரும்பல. ஆனா உங்களை பார்த்த உடனே, உங்க முகத்தை பார்த்த உடனே உங்கள்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல தெரியும். ரொம்ப சந்தோஷம் சாமி. நமஸ்காரம் பண்ணுவீங்க? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நமஸ்காரம் பண்ணுங்க சாமி. நமஸ்காரம் வந்து என்ன வச்சுக்கிறீங்க? நமஸ்காரத்தை மொத்தம் எத்தனை நமஸ்காரம் தெரியுமா? 5 நமஸ்காரம். ஏக நமஸ்காரம், துவாக நமஸ்காரம், பிரியா நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம், 5 நமஸ்காரம். என்ன நமஸ்காரம்? இது குத்து நமஸ்காரம் சாமி. குத்து நமஸ்காரம் ஒரு நமஸ்காரமே இல்லையா? உங்களுக்கு தெரியல, செஞ்சவங்க எங்களுக்கு தெரியுது. ஏன் குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா? உங்கள இல்ல, எங்கல்ல இருக்குது. அந்த நமஸ்காரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாட்டி நான் என்ன பண்றது? எவ்வளவு சுகமா தெரியுமா இருக்காங்க. எங்கல்ல இல்ல, உங்கள்ல இருக்குதா? ஆமா. உங்கள்ல இருக்குன்னா யாரு நீங்க? எம்பெருமே முருக பெருமானை கும்பிடுறவங்க. ஓ, அந்த மந்திரத்தை, இந்த நமஸ்காரத்தை எங்க போய், எந்த கோயில்ல போய் யார் யாரும் வணங்குவீங்க? இதை யாருமே கேட்கல சாமி. நான் கேட்கிறேன். அந்த நமஸ்காரத்தை நான் சொன்னேன்னா நீங்க விடிஞ்சு போய் தூங்குவீரோ என்னமோ தெரியல. தூக்கமே கிடையாது. கிடையாதா? சரி, எல்லாம் நின்றுகிட்டு செய்விய போல இருக்கு. இல்ல அவசரத்துல நானு என்ற குப்பி, என்ற பொண்டாட்டி, குப்பினா என் பொண்டாட்டி, சரி சரி, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் குளிச்சிருவோம். காலையில் எழுந்து நீராடி, அப்படி சொல்லுங்க. காலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு நீங்க செல்லணும், அப்படி சொல்லுங்க. இஷ்டத்துக்கு குளிச்சா வேர்வை வாடகை வரும். சாமி கூட கூட வேர்வை வாடகை நமந்திருக்கையா? சாமி ஒத்துக்காதியா வேர்வை வாடகையா? அப்படியா? ஆமா. சாயந்தரம் இஷ்டத்துக்கு குளிக்க முடியாது, எங்க இஷ்டத்துக்கு தான் குளிக்க முடியும். ஏன்னா கும்பிடுறவங்க நாங்க தானே. சரி, கும்பிடுங்க. வித்தியாசமா சாமி முடியும். குளிச்சிருவோம். ஒரு 8-9 மணிக்கெல்லாம் சாமி இறை எடுத்துருவோம். இறை எடுக்கிறீங்க? சாப்பிட்டுருவோம். உங்கள சாப்பாடு இறை எடுக்கணும்னு சொல்றதா? சரி சரி சரி, எடுக்கு. ஒரு 9-10 மணிக்கெல்லாம் இந்த நமஸ்காரம் பண்றதுக்கு தனியா எங்களுக்கு குடிசை இருக்கு. ஆமா, வீடு கட்டினா வீடுக்கு பூஜை இறைன்னு இருக்குல்ல, அது மாதிரி ஆமா, தனியா இருக்கும். அப்ப 9 மணிக்கு சாப்பிட்டுருவீங்க. அப்புறம் 11 மணிக்கெல்லாம் 11 மணிக்கு என்ற குப்பி அங்க தனியா உள்ள குடிசைக்குள்ள போய் மட்டும் இருக்கீங்க உங்க குடும்பத்துல? ஆமா, 2 பேர். பிள்ளை எல்லாம் தூங்க வச்சிருவோம். அறிவுக்கையா, சாமி போயில பிள்ளைகளை கூட்டி வையா, பிள்ளைகளை தூங்க வைக்கணும். பயாண்டி உன்னை போய் நீ ஒரு மனுஷன் ஒட்ட போய் கேட்கணும். பிள்ளைகளை கூட்டி வச்சுதானே சாமி பண்ண பிள்ளைகளை பத்தானே வாரிசு இல்ல. என் குடும்பத்தை நீ கெடுக்குது திட்டம் போடுறியா? இல்லையா? அது இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது பிள்ளை எல்லாம் வரக்கூடாது. நல்லா வரக்கூடாது. எப்படி அப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குது? உங்களுக்கு அப்புறம் அந்த சந்ததிகள் இந்த நமஸ்காரம் பண்ணணும்னா பிள்ளை எல்லாம் தூங்க வச்சுட்டு தான் பண்ணணும். உங்களுக்கு அப்புறம் அது எப்படி சாமி பண்ணணும் தெரிய வேணாம்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதானே தெரியும். பெரியாளா வந்தவொடனே நம்மளை பார்க்க வச்சு அதுல செஞ்சுக்கிட்டு இருக்கு நமஸ்காரத்தை. அறிவுபூர்வமான நமஸ்காரம் இல்லையா? சரி சரி, நமஸ்காரம். நல்லா கப்படுத்துக்குவா. யாரே? குடிசைக்குள்ள போய் என்ற பொண்டாட்டி குப்பி மல்லாக்க படுத்துக்குவா. உனக்குலாம் அறிவே இல்லையா? சுத்தமாவே பக்தி மயமா இருக்கீங்களா? உனக்கு புத்தி இருக்கையா? இதை விட கோவிலை சுத்தி வருவது பெருமை கிடையாது. கற்பகிரகத்திலே தெய்வத்தை வணங்குவது பெருமை கிடையாது. கொடிமரத்தின் முன்னாலே போய் குப்பரப்படுத்தி கையில் 2 நீட்டி உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் மண்ணிலை படைச்சு சாசா நமஸ்காரம் என்ற சாசாங்க நமஸ்காரம் பண்ணீங்க. குப்பரப்படுங்க மல்லாக்கப்படுங்க சொல்றீங்களா? என்னையா பேசுறீங்க? நீ சொல்றத கேட்டா மயிரில தான் விளங்கும். சாமி கொடி மரத்து அடியில தான் குப்பரை படுக்கணும். சரி, குடிசைக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். நீ அப்படி மாத்தி அடிக்கிற? இதுதானே நியாயம், தர்மம்.
இதுலயும் நீதி நியாயம் இருக்கு எங்களுக்குள்ளயும். அதனாலதான் அவன் மல்லாக்கப்படுக்கிறான். என்னமோ செய்ப்பா. சரி சொல்லு. மல்லாக்கப்படுத்துக்குவான். நான் வெளியில நிப்பேன். இல்ல ரெண்டு போ. ஏன்னா சாமி நீ தானே கும்பிட்டு அந்த பிள்ளை கூப்பிடுற, நீ அந்த பிள்ளை கூப்பிட்டு நீ கூப்பிடுற. முதல்ல தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்குறோம். போய் படுத்து. அவ போய் படுத்துக்குவா. நாங்க சொல்லி எல்லாம் இல்ல, மந்திரம் நீ சொல்லி அவளே படுத்துக்குவா. யார் மந்திரம்? அவதான் குளிக்கவே சொல்றது. எங்க நீங்க குளிக்க மாட்டீங்க. சும்மா ஐயா படுத்துக்கிட்டு அப்பத்தான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. எழுத்த எப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டு நிறுத்தியா? எந்த இடத்துல நிப்பாட்ட சொல்றியா? அவசரப்படுறியா? இல்லையா? 6 எடுத்து சொல்லுத அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்றியா? ஆனா உசுறு போயிருமியா. உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. சரி சொல்லி அந்த நமஸ்காரத்து மேல மரியாதை வச்சு சரி வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடும். சாமி வந்துடும். அப்படி சொல்லியா? திடுக்கு திடுக்கு சொல்லாம சாமி வந்த உடனே சரி நான் 2வது எழுத்த சொல்லுவேன். நான் சொல்லுவாங்க சொல்லியா? நான் வெளிக்கிட்டே வரணும். உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. சொல்லு. அப்ப மந்திரத்தை வேகமா சொல்லுவா. வெளியில நிக்கிறேன் எனக்கு திடீர்னு ஓடி அவ மேல நான் படுத்துக்குவேன். 2 பேருக்கு எந்த முடிஞ்சு போச்சு. நமஸ்காரம். நாராயணா நாராயண நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு? நாராயண